வெல்கம் டு திஸ் செஷன் பயாலஜி கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம நர்வஸ் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டமும் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதாவது நர்வ் இம்பல்ஸ் ஒரு நியூரான்ல இருந்து அடுத்த நியூரானுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுறத பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டிமுலஸ் பார்க்குறோம். ஸ்டிமுலஸ்னா the changes in an environmental condition is known as stimulus. அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷனில் நடக்கிற சேஞ்சஸ் தான் ஸ்டிமுலஸ். என்விரான்மெண்டில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஹீட் அதிகமாக இருக்கலாம், இல்லை கோல்டு அதிகமாக இருக்கலாம். ஸோ டேஸ்ட்டு, டச்சு, அது எல்லாமே ரெஸ்பான்ஸ். ஸோ த சேஞ்சஸ் இன் அன் ஆர்கானிசம் ஃபார் த பர்டிகுலர் ஸ்டிமுலை இஸ் நோன் அஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் அதுதான் ரெஸ்பான்ஸ். கோஆர்டினேஷன். ஸோ எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப் ஆல் த ஆர்கன் சிஸ்டம் டு ப்ரொடியூஸ் த ரெஸ்பான்ஸ், அந்த கோஆர்டினேஷன், அது பேர் தான் கோஆர்டினேஷன். ஹோமியோஸ்டாசிஸ்னா, ஸோ கோஆர்டினேஷன் எதுக்கு நடக்குதுன்னா எல்லாமே வந்து செல்ஸ்க்கு நடுவில் இல்லைன்னா ஆர்கன்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நடக்குது. ஸோ ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இப்போ நர்வஸ் சிஸ்டம் பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் என்ன டிஷ்யூனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. இதில் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது: நியூரான், நியூரோக்ளியா அண்ட் நர்வ் ஃபைபர். ஃபர்ஸ்ட் நம்ம நியூரான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப லென்த்தி செல். ஸோ த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி இஸ் நியூரான். இது வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னா 100 மைக்ரோமீட்டர் லென்த் வரைக்கும் இருக்கலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நர்வ் இம்பல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும் ஒரு நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு. அதுதான் இதனோட மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து நம்ம நியூரோக்ளியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூரோக்ளியாக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிளியல் செல்ஸ். இதெல்லாம் தான் கிளியல் செல்ஸு. இந்த கிளியல் செல்ஸ் எதுக்காக, இதனோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான். இது வந்து எக்ஸைட்லாம் ஆகாது, இது வந்து நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட்டும் பண்ணாது, ஆனால் நியூரானுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சப்போர்ட்டிங் செல்ஸ். ஃபைனலாக நம்ம நர்வ் ஃபைபர்ஸ் பார்க்க போகிறோம். நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது நியூரான்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி லென்த்தாக இருக்கிற அந்த ப்ராசஸஸ் பேர் தான் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த நர்வ் ஃபைபர்ஸ்லாம் பண்டலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நர்வ்ஸ். அடுத்தது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். இதில் இருக்க பார்ட்ஸ் சைட்டான், டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான். ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டான் பார்க்கலாம். சைட்டான்ங்கிறது ஹெட் பார்ட்டு. திஸ் இஸ் த சைட்டான் பார்ட். இட் ஹேஸ், இதில் வந்து சென்ட்ரலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமுக்கு என்ன பேர்னா நியூரோபிளாசம். அந்த நியூரோபிளாசமில் குட்டி குட்டி கிரானியூல்ஸ் இருக்கும். அந்த கிரானியூல்ஸுக்கு என்ன நேம்னா நிசில் கிரானியூல்ஸ். இது இல்லாமல் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் என்னென்ன, கோல்கி அப்பரேட்டஸ், ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ் அதெல்லாம் கூட இதில் இருக்கும். இதனோட இன்னொரு பேர் வந்து செல் பாடி ஆர் பெரிகேரியான். அடுத்தது வந்து நம்ம டென்ட்ரைட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ்லாம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் பிரான்ச்சஸஸ், அதாவது சைட்டோபிளாசமோட பிரான்ச்சஸ் தான் வந்து டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நர்வ் இம்பல்சஸை வந்து கலெக்ட் பண்ணி சைட்டானுக்கு பாஸ் பண்ணுறது அதனோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சான். ஸோ த லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸஸ், இதுதான் வந்து ஆக்சான். ஸோ ஆக்சானோட கீழே இருக்கிற பார்ட் வந்து தட் இஸ் என் பார்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸாக இருக்கும். அந்த பிரான்ச்சஸ் வந்து குட்டி குட்டி ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங்ஸோட நேம் தான் சினாப்டிக் நாப். இந்த சினாப்டிக் நாப் பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது ஆக்சான், பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஆக்சானுக்கு என்ன பேர்னா ஆக்சோலெம்மா. அதே மாதிரி ஆக்சானோட சைட்டோபிளாசமுக்கு பேர் ஆக்சோபிளாசம். நெக்ஸ்ட் ஆக்சான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட்னால கவர் ஆயிருக்கும். அந்த ஷீட் பேர் மைலின் ஷீட். ஸோ ஃபர்தராக இது இன்னும் கவர் ஆயிருக்க லேயர் வந்து நியூரிலெம்மா லேயர். அந்த நியூரிலெம்மா லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்குவான் செல்ஸ். ஸோ நியூரிலெம்மா லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்குவான் செல்ஸ். அடுத்தது மைலின் ஷீட் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம்
விட்டு விட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரான்பி. ஸோ 2 நோட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்டர்நோடு சொல்லுவாங்க. ஸோ the distance between the 2 node is said to be as internode. அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம சினாப்ஸ் பார்க்க போகிறோம். சினாப்ஸ்னா என்னென்னா த கேப் பிட்வீன் தி 2 நர்வ்ஸ் அல்லது த கேப் பிட்வீன் த 2 நர்வ்ஸ்க்கு பேர் தான் சினாப்ஸ் அல்லது சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்லலாம். இந்த சினாப்டிக் ஜங்ஷனோட மெயின் ரோல் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஸோ இந்த சினாப்டிக் நாப் எங்கே இருக்குன்னா ஆக்சான் ஆஃப் த ஒன் நியூரானும் டென்ட்ரைட்ஸ் ஆஃப் தி அனதர் நியூரானுக்கும் இடையில இருக்கும். இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற கெமிக்கலை ஒரு நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து சினாப்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். த கேப் பிட்வீன் த 2 நியூரான்ஸ். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்து நியூரானை எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். இல்லை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூரான் தான், பட் அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டான் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சைட்டான்லேருந்து ஒரே ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் வந்து அது 2ஆக டிவைட் ஆகிருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று தான் வரும், அது ஃபர்தராக 2ஆக டிவைட் ஆகிருக்கும். ஒன்று வந்து டென்ட்ரைட்ஸாகவும் இன்னொரு பார்ட்டு வந்து ஆக்சானாவும் ஆக்ட் ஆகிருக்கும். அது வந்து யூனிபோலார் நியூரான். ஏன்னா ஒரே ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது. பைபோலார் நியூரானில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டான்லேருந்து 2 சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒன் இஸ் ஆக்ட் அஸ் ஆக்சான், another one is act as dendrites. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது பைபோலார் நியூரான் பிகாஸ் ஆஃப் 2 சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். மல்டிபோலார் நியூரானில் மெனி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த சைட்டான், அதனால இது வந்து மல்டிபோலார் நியூரான் சொல்கிறாங்க. ஸோ மெனி டென்ட்ரைட்ஸும் ஒரு ஆக்சானும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை பொறுத்து நியூரானை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னா சென்சரி ஆர் அஃபரன் நியூரான்ஸ், மோட்டார் ஆர் எஃபரன் நியூரான்ஸ் அண்ட் அசோசியேஷன் நியூரான்ஸ். ஃபர்ஸ்ட் சென்சரி நியூரான்ஸ். இந்த சென்சரி நியூரான்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம சென்சரி ஆர்கன்ஸோட கனெக்டில் இருக்கும். இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிசீவ் த நர்வ் இம்பல்சஸை வந்து ரிசீவ் பண்ணும். இந்த சென்சரி நியூரான் ஃபுல்லாகவே சென்சரி ஆர்கனோட கனெக்டில் இருக்கும். அடுத்தது மோட்டார் ஆர் எஃபரன் நியூரான்ஸ். இது என்ன பண்ணுன்னா இட் பாசஸ் த சிக்னல்ஸ் டு த மோட்டார் ஆர்கன்ஸ் லைக் மசில் ஃபைபர்ஸ். அந்த இடத்துக்கு நர்வ் இம்பல்சஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அசோசியேஷன் நியூரானோட ஃபங்க்ஷன் என்னன்னீங்கன்னா சென்சரி நியூரானோட இம்பல்சஸ் தான் மோட்டார் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இட் இஸ் present between தி சென்சரி நியூரான் அண்ட் தி மோட்டார் நியூரான். அது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த அசோசியேஷன் நியூரான் இருக்கும். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான் பேஸ்ட் ஆன் த presence ஆஃப் மைலின் ஷீத், அதாவது ப்ரொடெக்டிவ் ஷீத். அது வந்து 2 டைப்ஸ், மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், இன்னொன்று நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இது பார்த்தீங்கன்னா மைலின் ஷீத் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா மைலின் ஷீத் இல்லை. ஸோ மைலின் ஷீத் இருந்தால் அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், இல்லைன்னா நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இந்த மைலினேட்டட் நர்வ் ஃபைபரும் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபரும் எங்கே இருக்குன்னா பிரெயினில் இருக்கும். ஸோ மைலினேட்டட் வந்து ஒயிட் கலர்லேயும் நான் மைலினேட்டட் வந்து கிரே கலர்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி நர்வ் இம்பல்சஸ் ஒரு நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு சிக்னல் வந்து டென்ட்ரைட்ஸை போய் ரீச் ஆச்சுன்னா அந்த டென்ட்ரைட்ஸ் வந்து அதை எப்படி வந்து எடுத்துக்கணும்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக டேக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த டென்ட்ரைட்ஸ் இட் பிகேம் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அப்புறம் அந்த டென்ட்ரைட்ஸ் வந்து சைட்டானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், சைட்டான் ஆக்சானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஆக்சான் வந்து டிரான்ஸ்மிட் டு த சினாப்ஸ். சினாப்ஸ்க்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்த உடனே சினாப்ஸில் இருக்கிற பார்ட் வந்து எக்ஸைட் ஆகி இட் ரிலீசஸ் சம் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ்க்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது கெமிக்கல்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்க இம்பார்ட்டண்டான கெமிக்கல் வந்து அசிட்டைல் கோலைன். ஸோ இந்த கெமிக்கல் என்ன ஆகும்னா அந்த நியூரான்லேருந்து டிஃப்யூஸ் ஆகி சினாப்ஸ்க்கு பிளேஸ்க்கு வந்துடும்.
ஸோ சினாப்ஸ்க்கு வந்த உடனே சினாப்ஸ் பிளேஸை வந்து cross பண்ணி and then it reaches the receptor of the dendrites of the another neuron. அடுத்த நியூரானோட dendrites reach பண்ணும். So once it reaches the dendrites, again it become an electrical impulses. So திருப்பி இது என்னவா மாறும்னா electrical impulses மாறி அப்படியே transfer ஆயிட்டே போகும். So one neuronலேருந்து கடைசியா brain வரைக்கும் இந்த மாதிரி தான் transfer ஆகிட்டு போயிட்டு இருக்கும். So like this transmission of nerve impulses occur. ஸோ உங்களோட விஷுக்காக தான் நான் தமிழில் இந்த வெர்ஷன் போட்டிருக்கேன்.